வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துல மேச ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, கோச்சாரப்படி கிரகணங்கள் இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் அதிபதி. இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல கிரக நிலைகள் எங்க இருக்கு, அதனால என்ன பலன்கள் வரப்போகுது நம்ம பார்க்க போறோங்க. இப்ப மேச ராசியில பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா, குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. கன்னி ராசியில கேது பகவானும், தனுசு ராசியில சுக்கிர பகவானும், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், கும்பராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சாரம் செய்றாங்க. இப்ப மேச ராசியில வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசியில செவ்வாயோட அதிபதி. இப்ப செவ்வாய் வந்து மகர ராசியில சூரியனும் செவ்வாயும் புதனும் மூணும் சேர்க்கப்பட்டிருக்கு. சனியோட சாரத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுத்தாலும் பல முறை யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கும் போது நீங்க நினைச்ச காரியங்கள் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள். எப்பயுமே குரு உங்க ராசியில இருக்கும்போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தெளிவான முடிவு, நம்ம இது பண்றது போற வழிகள் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசிச்சு செயல்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இப்ப 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சில மாற்றங்கள் வந்தாலும் இந்த வழியில நம்ம போகலாமா, போகக்கூடாதா, இது செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம், திடீர்னு ஒரு டென்ஷனுங்கிற வரும். நீங்க கோபத்தில் எடுக்கிற முடிவும், அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகளும் அது உங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிடும். அதனால வந்து பொறுமைங்கிறது கண்டிப்பா அவசியம். நீங்க இந்த பொறுமையான முறையில் நீங்க செயல்படுத்தும் போது நீங்க நினைச்ச காரியங்கள் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி. இப்ப சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். அது 10ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் புதன் சேர்க்கப்பட்டிருக்கு. 9ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அங்க இருக்கும்போது, அதாவது தனுசு ராசியில சுக்கிர பகவான் இருக்கும் போது ஒரு தந்த வகையில உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கும். இப்ப 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானங்கிறத சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க வேலையும், தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா தான் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம 6ஆம் இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா கேது பகவான். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது ஒரு பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை. எப்பயுமே உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கும்போது எப்பவுமே உங்களை வந்து சூழ்ந்து இருப்பாங்க. எதிரிகள் சூழ்ந்து இருப்பாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்துல இது உன்னால பண்ண முடியாதப்பா, யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் பண்ணி தீர்வேன், சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு துணிச்சல் எல்லாமே உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சுப விரயங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது சுபகாரியங்கள், ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், சொந்த தொழில், வண்டி வாகனங்கள் இது எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல இந்த பிப்ரவரி மாசம் நீங்க திருமணத்துக்காக நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கட்டாயம் நடந்தே தீரும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்தாவே பல குழப்பங்கள். சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணமே வேண்டாம், நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் இப்ப பண்ண மாட்டேன், ஒரு 33 வயசுக்கு மேல நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். பல யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில டயத்துல உங்க மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகும். ஆனால் இந்த டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாகவும் இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல கேது பகவானும் 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்க மேல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சிகள் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மேல நம்பிக்கை வந்து நீங்க துணிஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பா இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றங்கள். நம்ம இத்தனை வருஷமா நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், நமக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான அங்கீகாரங்கள் கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு கீழே ஒரு அஸ்டண்ட் மாதிரி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. அது இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வீடு. இப்ப சூரியன் 10ஆம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத ஜோசியரும் இல்லை, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி
கண்டிப்பா ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கன்சீவ் ஆவீங்க, ஆனா அது அபார்ட் ஆயிரும். ஆனா வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே சில பேர்த்துக்கு இல்லாம இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு ஜென்ம குரு இருக்கறனால, நல்லா வலு பெற்று இருக்கறனால, சூரியன் 5ஆம் இடத்துல ச சூரியனோட சிம்ம ராசியில இருக்கறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான். இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, அகல்கால் வைக்காம பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி இருக்கறனால என்ன ஆகும்னா, நம்மளால எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நம்மளால மிச்சம் பண்ண முடியாது. நெறைய சம்பாதிப்பீங்க. ஆனா கடைசியில வீட்டுக்கு வரும்போது வெறும் கை வீசிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரங்கள தவிர்த்துட்டாவே, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு தான் நம்ம கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, கிரக நிலைகள் அமைப்பும் சரி, கோச்சாரப்படியும் சரி, சூப்பரா இருக்கறனால இந்த மாதம் நீங்க நெனைச்சது நடத்தக்கூடிய ஒரு திறமை, ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு. இந்த வாய்ப்புகள நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா வண்டி வாங்கலாம். நீங்க தாராளமா வாங்கலாம். வீடு கட்ட முடியாதவங்க, இல்ல சொந்த ஊருக்கு போகணும், இல்ல வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நெறைய கனவுகளோட இருந்தவங்களுக்கு, இது கட்டாயமா இது பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மைங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதத்துல ஒரு முழுமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிப்ரவரி மாதம். கோச்சாரப்படியும் சரி, கிரகநிலை அமைப்புப்படியும் சரி, இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம வந்து கோச்சாரப்படி நம்ம கிரகநிலை அமைப்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னதான் நம்ம வந்து கிரகநிலைப்படி அமைப்பு நம்ம பார்த்தாலும், நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு யோகங்கள் கண்டிப்பா இருக்கணும். என்னதான் நம்ம வந்து கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பு ஒரு மாதம் மாதம் பார்த்தாலுமே, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு? கிரக நிலைகள் அமைப்பு எப்படி இருக்கு? நமக்கு யோகமான பலன் இருக்கா? ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டங்கள் படுறோம்? நம்ம உழைக்கிறோம். நமக்கு அதுக்கு தகுந்த மாரி பலன் இல்ல. பட் கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பு நமக்கு சாதகமா இருக்கு. நமக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்மளால மத்தவங்க பயன்படுத்திட்டு போறாங்க. ஏன் அது நமக்கு பயன்படுத்த முடியாம இருக்கு? அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்த நீங்க தெளிவா ஒரு ஜோதிடர்கள்ட்ட குடுத்து, அத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் கஷ்டப்படுறோம்? அதுக்கான தீர்வுகள் என்ன? ஏன் நமக்கு வந்து நடக்க மாட்டேங்குது? அது எதனால பாதிப்புகள் நமக்கு இருக்கா? இல்ல ஏதாவது தோஷங்கள் இருக்கா? சில பேரோட ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதக கிரக நிலையில அமைப்பு நல்லா இருக்கும். ஆனா, கர்ம வினைகள் சரியில்லாம இருக்கும். ஆனா, அந்த கர்ம வினைகளுக்கான வழிபாடுகள் பண்ணாம விட்டுருவாங்க. அந்த கர்ம வினைகளுக்கு வழிபாடுகள் நம்ம பண்ணாதம்போது, நமக்கு அந்த யோக பலன் பயன்படுத்த முடியாது. அதுதான் நான் சொல்றேங்க. என்னதான் நம்ம வந்து மாதப்படி, கோச்சாரப்படி கிரகணல் அமைப்பு நம்ம பார்த்தாலும், அதுக்கு பலன் வந்தாலுமே, அது நம்ம முழுமையா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிடர்கள்ட்ட கேட்டு, நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. சப்போஸ் ஏதாவது ஜாதகப்படி கிரகநிலை தோஷங்களோ, ஏதாவது இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி வழிபாடுகளும், பரிகாரங்களும் நீங்க பின்பற்றுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வாய்ப்பு நீங்க முழுமையா இந்த பிப்ரவரி மாசம் நீங்க நெனச்சது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பிப்ரவரி மாசம். இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல சக்தி விநாயகர் சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.